வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. வந்து குரூப் 2 2A உடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து நமக்கு வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டில் நம்ம வந்து 2A வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாங்க. நீங்கள் வந்து ஃபர்தராக மெயின்ஸுக்கு வந்து இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா மெயின்ஸுக்கு வந்து 2Aக்கு நமக்கு வந்து அரௌண்ட் 50 டேஸ் தான் நமக்கு வந்து டைம் இருக்குங்க. சரிங்களா? ஸோ 50 நாளுங்கிறது ரொம்ப கம்மியான டேஸ் தான். நமக்கு வந்து சப்ஜெக்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து சப்ஜெக்ட் அதிகமாக இருக்கும்போது நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த யூனிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், ஸோ எப்படி நம்ம ஸ்டார்டிங் எந்த யூனிட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், எண்டில் வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆகிட்டு ஸோ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ரொம்ப ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஐடியா பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து 2 மாதங்களில் குரூப் 2A மெயின்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறதே எப்படி அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்கன்னா நம்மளுடைய சேனல் டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன்லாம் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம வந்து மெயின்ஸ் அது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பேப்பர் தான். சரிங்களா? ஸோ ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி சிங்கிள் பேப்பர் தான், பட் 200 மார்க் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 200 மார்க்கில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து 100 மார்க் வரும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு வந்து 5 யூனிட் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸு 100 மார்க்கு, அதில் 5 யூனிட் வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா 50% கொஸ்டின்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ 50% டிகிரி ஸ்டாண்டர்ட். டிகிரி ஸ்டாண்டர்ட்னா என்னதுங்க? நீங்கள் வந்து +1 +2 அது போக ரெஃபரன்ஸ் புக். சரிங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் புக்னால் நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்கூல் புக் வந்து வெளியே போகும். சரிங்களா? அவுட் ஆஃப் ஸ்கூல் புக் போகும் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக் மட்டும் படிச்சிங்கன்னா உங்களால் அந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், இது பார்ட் ஏ. அடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. 20% கொஸ்டின்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 80% வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா டஃப்பாக தான் இருக்கும் ரீசனிங். சரிங்களா? ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ கொஸ்டின் வரும்னா 40 கொஸ்டின். சரிங்களா? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 40 கொஸ்டின் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் சி வந்து லாங்குவேஜில் ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷு. ஸோ இதில் இருந்து நமக்கு 60 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பார்ட் பி அண்ட் சி சேர்த்து நமக்கு இங்கே ஒரு 100 மார்க்கு கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாங்குவேஜில் வந்து 30% கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் படிக்கணும். அது கூட ஃபர்தராக +1 +2 வந்து படிக்கணும் நீங்கள். சரிங்களா? ஸோ இந்த லாங்குவேஜ் செக்ஷனுக்கு ஏன்னா 30% கொஸ்டின்ஸ் தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ மீதி 70% டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது 6 to 10 வரைக்கும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது, நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கும் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்கூல் புக் போய் படித்து தான் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 பார்ட் இருக்குது, ஏபிசின்னு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ட் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய குறைவான டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ண வேண்டியது பார்ட் பி. பார்ட் பி வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் 40 கொஸ்டின் இருக்கு இல்லையா, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரீசனிங்கை தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஜிஎஸ் படிக்கிறீங்களோ இல்லையோ, ரீசனிங் வந்து இந்த 40 மார்க்குக்கு கொடுத்துருக்கக்கூடிய 27 டாபிக் வந்து நீங்கள் ஃபுல்லாக தரவாக கம்ப்ளீட் பண்ணி வச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங் தான் எடுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு சில ரீசனிங் டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில இடங்களில் தான் நீங்கள் அதிகமாக நம்ம ஆப்டி மாதிரி கால்குலேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர், பர்மிட்டேஷன், காம்பினேஷன், அப்புறம் வந்து ஒரு சில ஏரியா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் சீரிஸ் வரும். ஸோ நம்பர் சீரிஸ் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷனில் வரும். அப்புறம் டீகோடிங்கில் நம்பர்ஸ் வரும். ஸோ இந்த நம்பர் சீரிஸ் மாதிரி வரும்போது தான் கொஞ்சம் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அனாலஜி, கிளாஸிஃபிகேஷன், ரிலேஷன்ஷிப்பும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ஈஸியாக இருக்கும். பட் என்ன பண்ணுன்னா டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ பசுல்ஸும் அதே மாதிரி தான், டைம் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஏரியா. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய டாபிக் டைஸு, டைரக்ஷன், வென் டயக்ராமு, ஆல்ஃபா நியூமெரிக்கு, அரித்மெட்டிக் ரீசனிங்கும் வந்து நமக்கு கால்குலேஷன்ஸ் நிறையா எடுக்கும். கால்குலேஷன் அதிகமாக எடுக்கக்கூடியது. ஸோ அடுத்து வெரிஃபிகேஷன், சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்சஸ், ஸோ இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்,
லாஜிக்கல் ரீசனிங், ஃபிகரல், நியூமெரிக்கல் ஆப்ரேஷன், சிம்பாலிக் ஆப்ரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேர்ட் பில்டிங்கு, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அட்ரஸ் மேட்சிங்கு, மிரர் இமேஜு. ஸோ மிரர் இமேஜ் கூட நீங்கள் வந்து அந்த வாட்டர் இமேஜும் படிக்கணும். ஸோ இதில் வந்து சில டாபிக் தான் வந்து அவங்க எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் உள்ளே எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து நிறைய சப் டாபிக்ஸ்லாம் உள்ள இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? ஸோ நிறைய சப் டாபிக்ஸ் வரும்போது உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 35 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ரீசனிங்கில் வரும். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ரீசனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 40 மார்க் கையில் தைரியமாக இருக்குன்ற அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் நெக்ஸ்ட் யூனிட்ஸ் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து படிக்கிறது வந்து உங்களுக்கு இப்போது அனாலஜியில் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு 3 சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் 3 சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைப்பில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து ஒரு டைப்பில் இந்த ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அதில் 100 கொஸ்டின் 150 கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகிடும், டைம் வேஸ்ட்டு தான் அது. ஸோ ஒரு டாப்பிக்கு 3 சம் இல்லை 4 சம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட் பி இப்படி தான் வந்து நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்ட் பி தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து படிக்கிறப்போ நமக்கு 50 டேஸில் டெய்லியும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ரீசனிங் வந்து டச் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு நாள் வந்து ரீசனிங். ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து ரீசனிங் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து லாங்குவேஜ் வச்சு. சரிங்களா? செகண்டு லாங்குவேஜ். அடுத்து 3வது நாள் அதே ரீசனிங். சரிங்களா? ஸோ இப்படி எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ரீசனிங்கும் படிச்சிங்கன்னா ரீசனிங் வந்து ரொம்ப மைண்டு டயர்டாகிடும். சரிங்களா? ஸோ பிரெயின் வந்து ரொம்ப குயிக்காக டயர்டாகிடும். நீங்கள் ஃபர்தராக வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து ரீசனிங் ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஒரு டாப்பிக்கோ இல்லை 2 டாப்பிக்கோ எடுத்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்காது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பார்ட் பி. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது பார்ட் சி. பார்ட் சி வந்து நமக்கு லாங்குவேஜ், ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இலக்கணம் தான் கொடுத்துருப்பாங்க. இலக்கணம் அப்புறம் கிராமர் தான் நமக்கு வந்து 60 மார்க் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கிராமர் இல்லை இலக்கணம். ஸோ 60 மார்க் நமக்கு வந்து வரும். இது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ என்னென்னா கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக படிக்கணும். ப்ரிலிம்ஸில் நமக்கு மேக்ஸிமம் 33 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகியிருக்கும். இதில் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக 60 கொஸ்டின்ஸ் வரதுனால எல்லா டாப்பிக்லையுமே வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கொடுத்துருக்கூடிய அந்த 21 டாப்பிக்கில் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து 60ல் கவர் ஆகியிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எல்லா டாப்பிக்குமே நீங்கள் வந்து படிச்சிடணும். ஸோ இது வந்து ஜென்ரல் தமிழில் கொடுத்துருக்கக்கூடிய 21 டாபிக்ஸ். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் அதுக்கான மெட்டீரியலும் வந்து நீங்கள் அவைலபிளாக வச்சுருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜென்ரல் இங்கிலீஷ். சரிங்களா? பார்ட் சியில் 60 கொஸ்டின். ஸோ இது வந்து 22 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த 21 டாபிக்ஸ் இந்த கிராமர் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அந்த கிராமருக்கான கிளாஸுமே நம்ம 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமருக்கான ஸ்கூல் புக் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரே டாபிக் வைஸ் 21 டாபிக் வைஸாக நம்ம வந்து கிளாஸ் வந்து போட்டிருக்கிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்துக்கலாம். ஸோ அது போக நீங்கள் ஃபர்தராக கொஞ்சம் கூகுளில் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்கி நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி கேட்டிங்கன்னா போதும். ஸோ கிராமர் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கான்செப்ட் கிளியராக இருந்தீங்கன்னா கிராமரில் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பட் கிராமருங்கிறது ரொம்ப முக்கியமானது. 60 கொஸ்டின் வந்து வரக்கூடியது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்ட் பி அண்டு சி. ஸோ இதுலேயே வந்து நமக்கு 100 மார்க்கு கவர் ஆகிடுச்சு. அப்போ இந்த 100 மார்க்கு தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ரீசனிங்க்கும் 2வது லாங்குவேஜுக்கும் வந்து நீங்கள் கொடுத்து படிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் இது நீங்கள் நல்லா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆன அப்புறம் தான் நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வரப்போ நமக்கு வந்து 5 யூனிட் இருக்குது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 5 யூனிட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ அந்த 5 யூனிட்டில் எடுத்ததும் சில பேர் உட்காந்து ஜாகிரஃபி படிப்பீங்க. சரிங்களா? ஸோ ஜாகிரஃபி வந்து நிறைய பேர் படிப்பீங்க. அப்படியெல்லாம் இதில் வந்து இந்த யூனிட்டில் எதில் வந்து எவ்வளோ மார்க் வரும் என்னென்னு தெரியாமல் வெறுமனே எடுத்து படிக்க வேண்டாம். ஸோ ஜாகிரஃபி நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை எடுத்து படிப்பீங்க. அப்படி படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து 5 யூனிட்டில் எந்தெந்த யூனிட்டில் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரும், கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். சிலபஸை வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் 2ல் தான் வந்து
30 கொஸ்டின் வரும் சரிங்களா. ஸோ 5 யூனிட்டில் ஃபஸ்ட்டு யூனிட் 2ல் தான் அதிகமான கொஸ்டின் 30 கொஸ்டின் வருது. அப்போ இங்கேயே வந்து நமக்கு வந்து 30% வந்து நம்ம கொஸ்டின் வந்துடுச்சு சரிங்களா. ஸோ இந்த ஒரு யூனிட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தான் படிக்க போகிறாங்க. இதில் வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்ட்டு இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. கிராம சபா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 கிராம சபா வரைக்கும் நமக்கு வந்து வரக்கூடியது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் சரிங்களா. ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து படிச்சிருப்போம். ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்போம். புதுசாக படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ப்ரியாம்பிள், சாலைன் ஃபீச்சர்ஸ், சோர்சஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர். ஸோ இது எல்லாமே வந்து லோக்சபா, ராஜ்யசபா, அதுக்கப்புறம் அசம்பிளி, கவுன்சில். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே வந்து படிச்சிருப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் தான் நமக்கு வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு வந்து புதுசு. இது வந்து செகண்ட் பார்ட் வந்து நமக்கு புதுசு. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் படிச்சிருக்க மாட்டோம். இதில் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து கவர்னர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மாதிரி கவர்னர்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு 1990 கொடுத்துருப்பாங்க. 1990 ஸ்கீம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு புதுசாக வரக்கூடியது. அதே மாதிரி மெஜாரிட்டி வந்து இதில் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகக்கூடியது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இப்போ யூனிட் 2 தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதில் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த செக்ஷன் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ நமக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பார்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்ட் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் படிச்சிருக்கிறோம் சரிங்களா. ஸோ இது வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து நோட்ஸு கையில் வந்து இருக்கும். ஆல்ரெடி நோட்ஸ் கையில் இருக்குது. இது வந்து ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே புதுசாக படிக்கிறது ஒன்றுமே கிடையாது. பட் இந்த பார்ட்டில் வந்து நம்ம புதுசாக படிக்க வேண்டி இருக்குது சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் இந்த புதுசாக படிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் கம்மியாகும்போது, உங்களுக்கு ப்ரெஷர் ஆகும்போது நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், இப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் புதுசாக இந்த பார்ட் இப்போயே நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இது வந்து நீங்கள் லாஸ்ட் டைமில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக படிக்கிறது ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இது வந்து யூனிட் 2 வந்து இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நம்மவே கிளாஸ் கொடுத்துருப்போம். ஸோ நம்மக்கிட்டேயும் வந்து பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 சரிங்களா. ஸோ யூனிட் 2க்கு அப்புறம் யூனிட் 1 தான் படிக்கணும். யூனிட் 1 ஏன்னா இதில் வந்து 20 கொஸ்டின் நமக்கு வந்து வருதுங்க. ஸோ அதில் 30, இதில் 20, மொத்தம் 50 கொஸ்டின் இந்த 2 யூனிட்லேயும் வந்து நமக்கு கவர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் சரிங்களா. ஸோ இதில் கொடுத்த சிலபஸ் பாருங்கள். இது வந்து யூனிட் 8 சிலபஸ் தான். நம்ம வந்து இங்கேயும் வந்து அதிகமாக நம்ம புதுசாக படிக்கிறது கிடையாது. ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒன்லி ரிவிஷன் மட்டும்தான் இங்கே யூனிட்லேயும் வந்து நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக படிக்கிறது இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஆனால் இது வந்து மெஜாரிட்டி ப்ரிலிம்ஸ் படிச்சிருக்க மாட்டோம். அதனால் இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆங்கிலோ மராத்தா வாரி இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பாலிகர் ரிபலியன், வேலூர் மீட்டினி, சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸு, பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், தியாசாபிக்கல் சொசைட்டி, கம்பெனி ரூல், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். ஸோ ஆர்கியமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3க்கான நோட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். சங்கம் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. சங்கம் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் திருக்குறள். சங்கம் லிட்ரேச்சருக்கு அப்புறம் திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, தனித்தமிழ் இயக்கம், திராவிட மூமெண்ட்டு, பெரியார், அண்ணா, அப்புறம் அதர் ஸ்காலர்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம எல்லாமே யூனிட் 8ல் படித்தது தான். பட் சம் பார்ட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து டெப்த்தாக படிக்க வேண்டியிருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இதுவும் வந்து நமக்கு ஈஸியானது தான். அதுவும் ஜென்ரல் தமிழ் படித்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி. ஸோ 20 கொஸ்டின் வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். திருக்குறள், அப்புறம் அந்த சங்கம் லிட்ரேச்சர் ஏரியாலாம் நீங்கள் வந்து நல்லா அதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக வந்து அடிக்கலாம். ஸோ அப்போ யூனிட் 2க்கு அப்புறம் யூனிட் 1 எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நீங்கள் படிங்க. ஸோ அது செகண்ட் பார்ட் படிக்கும்போது இதுவும் வந்து பேரலாக படிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த 2 யூனிட் முடிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூனிட் 4th யூனிட் வந்து நமக்கு அகைன் இதில் 20 கொஸ்டின் சரிங்களா. ஸோ அப்போ மொத்தம் இது வரைக்கும் 3 யூனிட்டில் நமக்கு வந்து 70 மார்க் கவர் ஆகிடுச்சுங்க. யூனிட் 4 வந்து தமிழ்நாடு எக்கனாமி அண்டு சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. இந்த யூனிட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் டேட்டா வரும், நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வர மாதிரி வரும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறையா அப்டேட் பண்ணால் தான் இந்த யூனிட் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். பட் இந்த யூனிட்டுக்கான சிலபஸ், அதாவது கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா வந்து யூனிட்
ஒன்னோ ஒன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய அந்த புரட்சிகள் அப்படின்னு சொல்லி சுதந்திர போராட்டம் நிறைய அந்த ஸ்டோரிஸ்லாம் வரும். இதில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக தான் இருக்கும் கண்டென்ட். அதனால் இது வந்து இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த டாபிக்ஸ் எல்லாமே. அது போக சோசியல் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து வெறுமனே கதை தான். ஃபுல்லாக கதை எழுதுவேன் அப்படின்னா சோசியல் இஷ்யூஸ் வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஆனால் வந்து இது மெயின்ஸு கிடையாது. ஸோ மெயின்ஸுங்கிறப்ப நீங்கள் ஏதாவது ஒரு கதையை எழுதிட்டு போயிடலாம். பட் எம்சிக்யூ வரப்போ ப்ராப்பராக ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதுக்கான கிளாஸை வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா. ஸோ நீங்கள் அந்த கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட்டில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. ஸோ அது வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சரு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷனு, அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஹெல்த்து, அப்புறம் உமன் பற்றின ஸ்கீம்ஸ், உமன் எம்பவர்மெண்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க இதில் வந்து இருக்கக்கூடியது. அப்புறம் அந்த மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்னு சொல்லி எஸ்சி, எஸ்டி, எல்டர் பீப்புள், டிசபிள்டு பீப்புள், டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன். ஸோ இவங்களுக்கான ஸ்கீம்ஸ் இவ்வளோ தான். இந்த யூனிட் வந்து டிகோட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வரும். அக்ரிகல்ச்சரு, எஜுகேஷனு, பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஹெல்த்து, உமன் எம்பவர்மெண்ட்டு, ஸோ மார்ஜினலைஸ் குரூப்ஸ். ஸோ உங்களுக்கான ஸ்கீம்ஸ் இதில் வந்து என்ன மோஸ்ட்லி வந்து ஸ்கீம்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கே நமக்கு வந்து ஸ்கீம்ஸ் அதிகமாக வரல. அதனால் பட் இங்கே வந்து நமக்கு ஸ்கீம்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண முடியும். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ அக்ரிகல்ச்சரோ, எஜுகேஷன், இந்த உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த இதில் வரக்கூடிய அந்த 20% வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்து வந்து யூனிட் 5 வந்து நமக்கு வந்து ஜாகிரஃபி சரிங்களா. ஸோ யூனிட் 5 வந்து ஜாகிரஃபி. இதில் வந்து 15 கொஸ்டின் வருங்க. ஸோ இப்போ வந்து ஜாகிரஃபிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியானதான். நம்ம ப்ரிலிம்ஸில் சில பேர் படிச்சிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் ப்ரிலிம்ஸில் வந்து சயின்ஸு ஜாகிரஃபி படிக்காமல் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து நீங்கள் அகைன் நீங்கள் உங்களுக்கு ஜாகிரஃபி அதில் படிக்கலன்னா இங்கே புதுசாக இருக்கும். பட் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அப்படிங்கும்போது இங்கே ஈஸியாக தான் இருக்கும். அது போக ஜாகிரஃபிங்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வந்து நம்ம ஜாகிரஃபி ஆன்சர் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ரிவர்ஸு, கிளைமேட்டு, ஃபாரஸ்ட், இரிகேஷன், ஃபிஷ்ஷிங், மினரல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதெல்லாம் வந்து அகைன் எக்கனாமியில் வர இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்லையும் படிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த ஜாகிரஃபி படிக்கிறப்ப நம்ம அந்த தமிழ்நாடு எக்கனாமி யூனிட் 4 வந்து நம்ம அங்கேயும் கொஞ்சம் கவர் ஆகும் சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து லிங்க் ஆகியிருக்கும். அதனால தான் அது படிக்கிறப்ப ஜாகிரஃபியும் சேர்த்து படிச்சிருங்க. ஸோ யூனிட் 4 படிக்கிறீங்கன்னா அடுத்து அது கூடவே வந்து பேரலாம் 5 வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே கவர் ஆகும். அதோடைய கண்டினியூஷன் அதனுடைய டச் இங்கே இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்த மாதிரி இருக்கும் சரிங்களா. மினரல்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதுக்கான கண்டென்ட் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. பட் சம் பார்ட் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் தமிழ்நாடு வந்து ரீசெண்டாக என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கான நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்காது, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த யூனிட் 5 நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட முடியும். இந்த 15 மார்க்கை நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டாக யூனிட் 3. ஸோ யூனிட் 3 வந்து சயின்ஸ் டெக்னாலஜி. இதில் வந்து 15 கொஸ்டின் தான் வருது சரிங்களா. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 15 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து 85 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீதி இருக்க 15 கொஸ்டின் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் ஏன் லாஸ்ட்டாக வச்சிருக்கேன்னா நிறைய பேர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து படிக்க மாட்டேங்க. ஃபிலிம்ஸ்க்கே நம்ம வந்து சயின்ஸ் பக்கம் போயிருக்க மாட்டோம். அதனால தான் இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வச்சுருக்கிறோம் சரிங்களா. அது இல்லாமல் 15 கொஸ்டின் தான் வருது சரிங்களா. ஸோ அதுக்காக இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது. நிறைய பேர் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி இதை வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. பட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அங்கே தான் அதிகமாக வருது. இதில் 15 கொஸ்டின் தான் வருது சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து கான்செப்ட் ஓரியன்டாக வரும் சரிங்களா. ஸோ எல்லாமே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் படித்தா மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அட்டாமிக் ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எல்பிஜி, ஜிஏஎஸ், பிசிஆர், எலைசா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கு, அப்புறம் ஐவிஎஃப், அப்புறம் இது வந்து கம்ப்யூட்டர் பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஹார்ட்வேர் காம்பனண்ட், ரேம், ரோம், ஈப்ரோம், அந்த மாதிரிலாம் சிபியூ பற்றி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா, இமேஜ், ஆடியோ, வீடியோ ஃபைல்ஸ் இதெல்லாமே சரிங்களா. சூப்பர். இந்த வீடியோ வந்து இந்த யூனிட் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் படிச்சிங்கனாலே இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம மெமரி பண்ணுவோம், மக்கப் பண்ணுவோம். இந்த யூனிட் 3 வந்து எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி வரும்போது
அதுவும் வந்து உங்களுக்கு இஸ்ரோ பற்றி படிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? இஸ்ரோ, மிசைல்ஸ், டிஆர்டிஓ, உங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டாக குரூப் 2 2022 எழுதிருந்தீங்கன்னா, அந்த குரூப் 2 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான மெயின்ஸ் இதுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி போன மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு இந்த மெயின்ஸுக்கான இந்த டாபிக் வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. புதுசாக படிக்கிறீங்கனாலும் இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கூகுள்லேயே வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கோ இல்லை கூகுளில் ஏதாவது கூகுளில் நீங்கள் டாபிக்ஸ் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை படிச்சுட்டு நீங்கள் போய் எழுதினாலே போதும். இந்த யூனிட் 3ல் வந்து 15ல் நீங்கள் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து நீங்கள் சாலிடாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம். நம்ம வந்து நீங்கள் இந்த ஆர்டரில் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீசனிங்கு, அடுத்து லாங்குவேஜ், அடுத்ததாக ஜிஎஸ்ல வந்து ஃபஸ்ட்டு யூனிட் 2 சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு யூனிட் 2, அதுக்கப்புறம் யூனிட் 1, அதுக்கப்புறம் யூனிட் 4, யூனிட் 4க்கு அப்புறம் யூனிட் 5, லாஸ்ட்டாக யூனிட் 3. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆர்டரில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கலாம். பட் இது இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் நல்லா பெட்டராகவே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிட்டு நீங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைமில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நம்மக்கிட்ட மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கக்கூடியது யூனிட் 1. சரிங்களா? தமிழ்நாடு மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட ஷார்ட் நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சம்மரி, ஸோ அது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். 60 பேஜ் இருக்கும். சரிங்களா? குயிக்காக வந்து இந்த ஏரியா வந்து ரிவைஸ் பண்ணிட முடியும். தமிழில் மட்டும்தாங்க இருக்குது, இது இங்கிலீஷ் கிடையாது. சரிங்களா? யூனிட் 1 இதனுடைய ப்ரைஸ் வந்து 49 rupees. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலுமே இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து 29 rupees. இதில் வந்து நம்ம செகண்ட் பார்ட் மட்டும் தான் நம்ம வந்து நோட்ஸ் கொடுத்துருப்போம். சரிங்களா? செகண்ட் பார்ட் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டு எக்ஸ்க்ளூடிங் ஃபஸ்ட் பார்ட் கான்ஸ்டியூஷன் பார்ட்டுக்கான நோட்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா அதை பிலிம்ஸ் நீங்கள் வந்து ஸ்கூல் புக் வச்சுருப்பீங்க, இல்லை நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து இங்கே வச்சுருப்பீங்க. அதனால் இதில் நம்ம புதுசாக கவர் ஆகக்கூடிய அந்த செகண்ட் பார்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து லாங்குவேஜ் வரும்போது நமக்கு வந்து கிராமர் 60 மார்க் வருது இல்லைங்களா? ஸோ அந்த 60 மார்க்குக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 1800 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த 1800 கிராமர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிளாஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த கிளாஸில் போட்டிருக்கக்கூடிய அந்த நோட்ஸு, அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம வித் எக்ஸ்ப்ளனேஷனோட, ஸோ அந்த பிடிஎஃப்ல வந்து எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் பண்ணியிருக்கோம், ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃபோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1800 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு 1500 வந்து கிராமர் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். கிராமருக்கு மட்டும் தனியாக 1500 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees. சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு நோட்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து யூபிஐ ஐடி கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் மெட்டீரியல் நோட்ஸ் வந்து அந்த லிங்க்லேயே வந்து நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம வந்து யூனிட் 4 தமிழ்நாடு எக்கானமி வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக கவர் பண்ணிட்டு வரோம். கிளாஸஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு 10 daysல இந்த யூனிட் 4க்கான நோட்ஸும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு வேணுங்கிற நோட்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. எந்த யூனிட் படிக்கணும், எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கரெக்டாக கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுடைய சேனல் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூங்க. ஸோ ரொம்ப நன்றி அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் 2A மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்.